அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்தே நடிகர் விஜய் ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது என்று தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் பயன்படுத்தும் இடங்களிலும் கூட பெண்கள் பாதுகாப்பாக இல்லை எனவும் விஜய் கூறி வருகிறார். நேற்று பெரம்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலும் இதே கருத்துக்களை மீண்டும் வலியுறுத்திய விஜய், திமுக ஒரு தீய சக்தி என்றும் அந்த ஆட்சியை மக்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பூந்தமல்லி தொகுதியில் தமிழக வேட்பாளராக இருக்கும் குட்டி என்கிற பிரகாசம் மீது பாலியல் தொந்தரவு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் எஸ்பி அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கு மிரட்டல் விடுத்ததாகவும், வெளியே சொன்னால் குடும்பத்தையே கொலை செய்து விடுவேன் என்று தமக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரகாசம் மீது போலீசார் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.